Hello everyone, welcome back to my channel. நம்ம previous வீடியோவில் என்ன பார்த்தோம்னா Reactjsல folder structure அது கூடவே அப்ளிகேஷனோட ஃப்ளோவும் சேர்ந்து பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Reactjsல Eject script சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறதால நம்ம அப்ளிகேஷனில் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் நடக்குது சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Eject கமாண்ட் வந்துட்டு ஒரு ஒன்-வே ஆப்ரேஷன். நம்ம அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா நம்ம அப்ளிகேஷனில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் நடக்கும். அந்த சேஞ்சஸ் நம்மளால் திரும்ப ரிவர்ட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த கமாண்ட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேஞ்சஸ் எல்லாத்தையும் கமிட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். நம்ம அப்ளிகேஷனில் ஒரு சில கஸ்டமைசேஷன்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணுன்றதுக்கான சுச்சுவேஷன் வரும்போது அதுக்கான என்விரான்மெண்ட்டை இந்த எஜெக்ட் ஸ்கிரிப்ட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெப்பேக்கில் ஒரு சில கான்ஃபிகரேஷன் என்ஹான்ஸ் பண்ணணும்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேபிளோ ESLintோ இந்த மாதிரி நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. இந்த கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை தான் இந்த எஜெக்ட் ஸ்கிரிப்ட் கொடுக்கும். நம்ம இந்த கமாண்ட் ரன் பண்ண உடனே நம்ம அப்ளிகேஷனில் இருக்கிற package.jsonல எக்ஸ்ட்ரா நோட் மாடியூல்ஸ் வந்துட்டு ஆட் ஆகும். அந்த நோட் மாடியூல்ஸ்லாம் எதுக்காக ஆட் ஆகுதுன்னா நம்ம அப்ளிகேஷன் கூட இந்த கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் கம்பைல் ஆகிட்டு ரன் ஆகிறதுக்காக அந்த மாடியூல்ஸ்லாம் ஆட் ஆகும். இதுக்கு முன்னாடி இந்த கம்பைலேஷன் ப்ராசஸ் எல்லாமே கிரியேட் ரியாக்ட் ஆப்ன்ற கமாண்ட் லைன் டூல் வந்துட்டு பார்த்துக்கிச்சு. இப்போ நமக்கு கஸ்டமைசேஷன் தேவை சொல்லிட்டு நம்ம இந்த கமாண்டை ரன் பண்ணிவிட்டு நம்ம package.json அப்டேட் பண்ணுறோம். அடுத்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு npm run ejectன்ற கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வீடியோ வந்துட்டு npm run ejectன்னு ஒரு கமாண்ட் ஒன்று இருக்குல்ல, அதுக்கான இன்ஃபர்மேஷன் வீடியோ. பிகினர்ஸ் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்ற அவசியம் எதுவுமே இல்லை. ஓகேவா? நமக்கு ஆல்ரெடி அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண தெரியுன்றதுனால நான் ரியாக்ட் எஜெக்ட் டெமோ சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் அந்த ஸ்கிரிப்டை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போது npm run eject என்டர் பண்ணுங்க. இது வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த ரியாக்ட் ஸ்கிரிப்ட்ஸ் எஜெக்ட்ன்ற இந்த கமாண்டை ரன் பண்ணும். இதுவே கொஸ்டின்லாம் கேட்குது, எஜெக்ட் பண்ண போகிறீங்க, அது பெர்மனண்ட்டா இல்லையா என்ன ஏதுன்னு. பெர்மனண்ட் ரன் கொடுத்துருவோம். பார்த்தீங்களா, நம்ம அதை ரன் பண்ண உடனே நமக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த நோட் மாடியூல்ஸ்லாம் ஆட் ஆகிருக்கு. இந்த பேபிள் கோரு, அப்புறம் ரீஃப்ரெஷ் வெப்பேக் பிளக்கின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆட் ஆகிருக்கு. இது கீழே பார்த்தீங்கன்னா ESLint தான் ஆட் ஆகிருக்கு. இப்போ ஆட் ஆன நோட் மாடியூல்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இது ஒரு 2 or 3 minutes எடுக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு இருந்த நோட் மாடியூல்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. அதாவது எஜெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. இப்போ வாங்க நம்ம என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டிபெண்டன்சிஸ்லாம் ஆட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஸ்கிரிப்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எஜெக்ட்ன்ற ஸ்கிரிப்ட் வந்துட்டு ரிமூவ் ஆகிடுச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு அந்த ஸ்கிரிப்ட் தேவையில்லை, அதனால அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரியாக்ட் ஹைஃபன் ஸ்கிரிப்ட்னு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அதுக்கு பதில் இங்கே நோடுன்னு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த ஸ்கிரிப்ட் எங்கே இருக்குன்னா நம்ம ரூட் ஃபோல்டரில் ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்குது. அது ஓப்பன் பண்ணிங்கன்னா build.js, start.js, test.js இது எல்லாமே Node.jsோட ஃபைல். அதனால தான் நம்ம நோடுன்னு கொடுத்து ரன் பண்ணுறோம். இப்போ நம்ம npm run startன்னு கொடுத்தோம்னா இது வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸுக்குள்ளே இருக்கிற இந்த start.js எடுத்து தான் ரன் பண்ணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக கான்ஃபிகர்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இதுக்குள்ளே தான் அப்ளிகேஷனுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வெப்பேக் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே வந்துட்டு CSS ஃபைல்ஸ் எடுத்து அதை கம்பைல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு மாதிரி கம்பைலேஷன் நடக்குது, நான் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு மாதிரி கம்பைலேஷன் நடக்குது. அப்புறம் வேறு என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். .png, .jpg, GIF இமேஜஸ்ஸு அது எல்லாமே எடுத்து கம்பைல் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா JSX, TS ஃபைல்ஸு,
TS ஃபைல்ஸ்ன்றது டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல், JSX.js அதெல்லாம் எடுத்து வேபிள் லோடர் வச்சு கம்பைல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கான்ஃபிகரேஷன் தேவைன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கான என்விரான்மெண்ட் தான் இந்த எஜெக்ட் ஸ்கிரிப்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளிகேஷனை எஜெக்ட் பண்ணுங்கள், இல்லைனா எஜெக்ட் பண்ணாதீங்க. தட்ஸ் இட் கைஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா Reactjsோட எஜெக்ட் ஸ்கிரிப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணியும் பார்த்தோம். இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.